ஹரிதாரம் பூசுகிற கலிகாலம் இதுதானம்மா. உன் அவதாரம் பாராமல் மனித மனம் கடை தேருமா. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் தீவிர பக்தரின் கேள்வியும் அன்னையின் பதிலும். அம்மா, முன்னர் நீ எடுத்த பல அவதாரங்களில் எத்தனையோ விதமாக காட்சி கொடுத்திருக்கின்றாய். உதாரணத்திற்கு குமரகுருபரன் பாடும் பொழுது நீ நேரில் வந்து கேட்டருளி இருக்கின்றாய். அன்று அந்த காட்சியை கண்டவர்கள் உன்னையும் உணர்ந்தார்கள், குமரகுருபரன் பெருமையும் உணர்ந்தார்கள். அதே போல இன்று அடிகளார் மீது அல்லாமல் நீ ஏன் தனியாக வந்து ஒரு காட்சி அளிக்க கூடாது? அப்படி வந்து இவர்தான் அடிகளார் என்று எங்களுக்கு நீ இனங்காண்பிக்கலாமே என புராண கதையை மேற்கோள் காட்டி கேட்டேன். உடனே அன்னை, மகனே, புராணங்களை தூக்கி குப்பையில் போடு என்றால், அப்படியென்றால் புராணங்கள் எல்லாம் பொய்யா என்று நினைத்து முடிப்பதற்குள் அன்னை மறுபடியும், மகனே, அது அந்த காலம். இந்த கலியுகத்தில் சமுதாய தொண்டினால் மட்டுமே என்னை அடையலாம். எழுத்தறிவு, பாட்டு, வழிபாடு, சமுதாய தொண்டு என வகுத்து தந்திருக்கிறேனடா. அது இந்த காலம். எத்தனையோ பேர் மேடையில் சமத்துவம், சமுதாய சீர்திருத்தம் என்று வாயால் பேசுவார்களடா. நாம் இங்கே வாழ்க்கையில் அதை சாதித்து கொண்டு வருகின்றோம் மகனே. மகனே, இந்த யுகத்தில் நீ அடிகளாரின் முழு அருளையும் அடைய வேண்டுமானால் தொண்டு செய்துதான் அடைய முடியும்.